வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. வேற லெவல்ல வெச்சு செஞ்சுட்டானுங்க. நான் அடிச்சு சொல்றேன், இந்த அளவுக்கு ட்விஸ்ட் இருக்க படத்தை நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ட்விஸ்ட போட்டு கூச்சி வச்சிருக்கானுங்க. இந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் கேளுங்களே. நம்ம படத்தோட ஹீரோக்கு விடிஞ்சா கல்யாணம், ஆனா நைட்டு ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு போய் ஒரு பாதாள குழிக்குள்ள விழுந்துருவான். நம்ம ஹீரோ அந்த குழிக்குள்ள இருந்து எப்படி தப்பிப்பாங்கிறத கிளைமேக்ஸ் வரைக்குமே பரபரப்பா கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பானுங்க பாருங்க. ஒரு ட்விஸ்ட் நம்ம ஒண்ணு நினைச்சு அங்க வேற மாதிரி இருக்கும், ஆனா வேற லெவல்ல இருக்கும். ஆனா இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஜாப்பனீஸ்ல தான் இருக்கு. இவனுங்க பேசுறது ஒன்னும் புரிய மாட்டேங்குது, கவ்வா குவான்னு இருக்கு. சரி மூஞ்சியை வச்சாது கண்டுபிடிச்சுக்கலாம் யாரு வில்ல ஹீரோன்னு பார்த்தா எல்லாரும் மூஞ்சி சேவிங் பண்ண மாதிரி முழுக்கட்டின்னு இருக்கு, முடியே இல்லாம எல்லாரும் மூஞ்சி பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை உங்களுக்கு காமிச்சாகணும். 3 நாள் சப்டைட்டில் வச்சு பார்த்து அப்படியே மனப்பாடம் மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம். கட் பண்ணா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே மங்களகரமா ஒரு பாரை தான் காட்டுறாங்க. எல்லாம் ஃபுல்லா சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஹீரோட பேரை சொல்லி எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் காவா மோரா, கங்கராச்சுரா காவா மோரான்னு எல்லாம் நம்ம ஹீரோ பேரை சொல்லி சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் உள்ள வர இவங்க சர்ப்ரைஸ் சொல்லிட்டு பேன்னு கத்த இவன் திருன்னு முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யற கொலீக்ஸ். இந்த அளவுக்கு நம்ம ஹீரோக்கு பார்ட்டி கொடுக்கறானா அவன் ஒன்னு பெரிய ஆளா இருக்கணும், இல்லன்னா மேனேஜரா இருக்கணும், இல்ல புதுசா ஏதாவது ஒன்னு சாதிச்சிருக்கணும். நம்ம பையன் அப்படி என்ன சாதனை பண்ணிருக்கானா, அந்த கம்பெனியோட ஓனரோட பொண்ணை ரூட் விட்டு எப்படியே கரெக்ட் பண்ணிட்டா. நாளைக்கு விடிஞ்சா அவங்களுக்கு கல்யாணம், அதனால இப்ப பேச்சுலர் பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 200 பேர் வேலை செய்யற இடத்துல நம்ம கூட வேலை செய்யற சாதாரண சேல்ஸ்மேனுக்கு இந்த லக் அடிச்சா கூட இருக்கவங்களோட மனநலம் எப்படி இருக்கும்? ஒரு சில பேருக்கு நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படுவாங்க. சில பேர் எவன் எப்படி போனானு நமக்கு சரக்கு கிடைக்குதான்னு நினைப்பானுங்க. ஆனா சில பேர்ல காண்டாவானுங்க, இவனுக்கு எப்படி இந்த மாதிரி லக் அடிச்சுன்னு கொஞ்சம் கான்ல தான் இருப்பானுங்க. பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஹீரோ வந்து வெளியே நின்று இருக்கான். அவன்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கான், நாளைக்கு காலையில வந்துறேன்டா அப்படின்னு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டுக்கார வந்து ஹீரோ கிட்ட பேசுறான். சூப்பர் மச்சான், எப்பறம் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ற? மச்சி அதுக்குள்ள கொஞ்சம் முகராசி வேண்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கிண்டலா பேசுறான். சரி மச்சா, இந்த கிஃப்ட் உனக்காக தான் வாங்கினேன். நீ ரொம்ப நாளா இந்த ஆன்டிக் பொருள்லாம் தேடிட்டு இருக்கல, இது ரொம்ப பழைய ஆன்டிக் ஒரு லைட்டர் அப்படின்னு அது ஒரு லைட்டர் எடுத்து கொடுக்குறேன். அதுக்கு நம்ம பையன் தேங்க்ஸ் மச்சி, சரி நீ கிளம்பலாம், டைம் ஆகி போச்சுட்டு அவன் அந்த பக்கம் போறான், இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கார்ல இருக்க கண்ணாடியை பார்த்துட்டு அவனே புகுந்துக்கிறான். நீ லக்கி மேன்டா, நாளையில இருந்து வாழ்க்கையே மாற போது, என்ஜாய் பண்றான்ட்டு தள்ளாடிட்டே வரான். அப்ப அந்த அளவுக்கு ஆகி போச்சு, ஃபுல்லா குடிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் தூரம் ரோட்ல பரதநாட்டியம் ஆடிட்டு வந்துட்டு கொஞ்சம் கிருகிருன்னு ஆகி மப்ப ஓவராய் போய் பொத்துன்னு கீழே விழுகுறான். ஆனா அவன் போய் எங்க விழுகுறான்னா ஒரு பாதாள சுரங்கத்துல விழுகுறான். பழைய மேனுவல். இந்த இடத்துல படத்தோட டைட்டில் போறாங்க. உனக்கு இதுல இருந்து படம் விறுவிறுப்பா போகும். கட் பண்ணி உனக்கு அந்த சுரங்கத்துக்குள்ளதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கிறான். எங்கடா வந்து விழுந்து கிடக்குற, ரொம்ப பழைய இடமாட்டு இருக்கு, நாத்த வேற அடிக்கிட்டு எல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் நம்ம பையனுக்கு தெரியுது, அடங்க ஒய்யால மப்பள கொண்டு வந்து இங்கே விழுந்துட்ட மாட்டிருக்கு, இது பழைய சுரங்க மாட்டிருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரின்ட்டு எந்திரிக்கலாம்னு எந்திரிச்சா பேண்ட் கத்திட்டு கீழே மறுபடியும் விழுகுறா. என்னன்னு பார்த்தா காலில் பலாப்பழமாட்ட பொழந்து கிடக்குது. பழைய இடம் தானே, கம்பியெல்லாம் நீட்டிட்டு இருந்திருக்கேன். விழுகும் போது காலை நல்லா கிழிச்சுக்கிட்டான், பெரிய அடியா போட்டுச்சு. அப்புறம் கச்சிப்ப கட்டி காலை நல்லா இறுக்கமா கட்டிட்டு சரின்னு கிளம்புனான்ட்டு இவனும் மெதுவா எந்திரிச்சு அந்த ஏணிப்படியை பிடிச்சி ஏறான். கால் வேற ஊனம் உள்ள ஒரு காலை வச்சுதான் ஊனி ஏறிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பழைய இடமா இருக்கும் போல, எல்லாம் துரு பிடிச்சு கிடக்குது, பாதி ஏணியவே காணும். இவனை எப்படியா எட்டி பிடிக்கலான்னு பெல்ட் எல்லாம் தூக்கி வீசி பாக்குறா, எதுவும் மாட்ட மாட்டேங்குது. சரி எப்படியாவது ஜம்ப் பண்ணி பிடிச்சலான்னு கையை நீட்டிட்டு குதிக்கிறேன், கை வலிக்கிட்டு மறுபடியும் பொத்துன்னு கீழே விழுகிறேன். விழுந்ததுல கொஞ்சம் அடிபட்டு இருந்த கால் இப்ப நல்லா அடிபட்டுருச்சு. அட என்னடா இது நமக்கு வந்த சோதனை, வாட்சியை பார்த்தா மணி 2 மணி. இப்ப போனை போய் தேடி பாக்குறேன், யாராவது போன் பண்ணணும். போனை வேற காணோம், எங்க தொலைச்சான்னு தெரியல. அந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்கு. இப்பதான் அவன் ஃப்ரெண்டுக்கார கொடுத்த அந்த லைட்டர் ஞாபகம் வந்துருச்சா, அதை எடுத்து ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி லைட் அடிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு போனை கண்டுபிடிக்கலான்னு போனை பாத்துக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு போனும் கிடைச்சிருச்சு. அதை எடுத்துட்டு எல்லாத்துக்கும் போன் பண்ணி பாக்குறேன். முதல்ல அவன் ஃபியான்சிக்கு தான் போன் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கு போறான்ல, அந்த பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் போன் பண்றேன். அது போன் பண்ணா கால் போக மாட்டேது, வாய்ஸ் மெயில் தான் போகுது. நம்ம பையனும் அவன் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லா நம்பருக்கும் போன் பண்ணி பாக்குறான், யாருக்குமே போன் போல, எல்லாத்துக்கும் வாய்ஸ் மெயில் தான் போகுது. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. இப்பதான் யோசிக்கிறேன், நேத்து எல்லாம் ஃபுல்லா சரக்குல எல்லாரும் மட்டையா இருப்பாங்க. இவன் கோவ போட்டு ஒரு கல் எடுத்து வீசி அங்க இருந்த பைப்ல அடிச்சு லைட்டா அது கிராக் ஆயிருது, கேஸ் பைப்ல. அது லைட்டா விரிசல் உள்ளதுங்காட்டிக்கு கொஞ்சமா கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஆனா அதை நம்ம பையன் கவனிக்கல. சடனா நம்ம ஹீரோட போனுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா இவனோட எக்ஸ் லவர். வந்தா கை கிடைக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே போன் போட்டு இருந்தாலும் அவளுக்கு போன் போயிருச்சு போல. அவ போன் பண்ணிட்டு கத்துறா, எனக்கு எதுக்குடா தேவையில்லாம இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்றேன்னு. நான் சொல்றத பொறுமையா கேளு, இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு நான் வந்து குளிக்குள்ள மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறேன். ஓ உனக்கு நாளைக்கு கல்யாணம்ட்டு எனக்கு கலாய்க்கிறதுக்காக போன் பண்றியான்னு அவளும் கேட்க, அப்படிலாம் இல்ல நான் உண்மையதான் சொல்றேன், கொஞ்சம் நம்பு ப்ளீஸ், வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு இவனும் கொஞ்சம் அழுகிற மாதிரி கேட்க, சரி உன் இடத்துல இருக்கிற லொகேஷன் சென்ட் பண்ணி விடு, நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு அவளும் கேட்க, இவனும் லொகேஷனை சென்ட் பண்ணி விடுறான். இதான் சான்ஸ்ன்ட்டு அவ எக்ஸ் லவர் கொஞ்சம் கிண்டல் பண்றா. பாத்து இல்ல என்ன கழட்டி விட்டு போனேல, அந்த கடவுள் இருக்காண்டா, இப்ப உயிருக்காக எங்கிட்டே பிச்சை கேட்கல அப்படின்னு அவளும் கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா.
என்னம்மா பழி வாங்குற நேரமாமா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா அப்பைன்னு பார்த்து மழை வர இவன் ஓரமா போய் குருவி கூந்துக்கிறான். நம்ம பையனுக்கு வேற கொஞ்சம் பதட்டமா இருக்கு, நாளைக்கு வேற கல்யாணம், சீக்கிரமா போகணும் அப்படின்னு. அப்ப டக்குன்னு அவன் எக்ஸ் லவர் போன் பண்றா. இவனும் போன் அட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறா. எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றா. அதுக்கு அவ கண்டபடி புடிச்சு கிளின்னு கிளிக்கிறா. ஏன்டா என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா அப்படின்னு. ஏன் என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கு நம்ம பையன் கேட்க, நீ சொன்ன அட்ரஸ் நான் வந்து பார்த்தேன், இங்க அந்த மாதிரி பழைய குழி எதுவுமே இல்ல, மேப்பை கரெக்டா பாருன்னு சொன்னேன்னு அவனு செக் பண்ணி பாக்குறான். அதுல அப்படிதான் காட்டுது, அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் காட்டுது. இல்ல நான் கரெக்டான லொகேஷன் தான் சென்ட் பண்ண, நீ நல்லா தேடி பாரு, இது எனக்கு கதை கேட்கற மாதிரி தெரியல, நீ உடனே போலீஸ் கால் பண்ணுன்னு அது எக்ஸ் லவர் சொல்றா. இவனு கொஞ்சம் மேப்ல செக் பண்ணி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் எடுத்து கால் பண்றா. ஹலோ சார், நான் இந்த மாதிரி குழிக்குள்ள மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல. தம்பி பொறுப்பா, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு அந்த போலீஸ்காரன் கேக்குறேன். நம்ம பையனுக்கு லைட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுறா. தப்பிச்சாகணும்ல, இந்த மாதிரி சரக்கு அடிச்சோம் சார், நைட்டு வந்து இந்த மாதிரி நான் குழிக்குள்ள விழுந்துக்கிட்டேன், விடிஞ்சா வேற எனக்கு கல்யாணம், கொஞ்சம் சீக்கிரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அந்த போலீஸ்காரர் அந்த இடத்த பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுன்னு சொல்ல, இந்த மாதிரி குழி, ஏணி, படிக்கட்டு இல்ல அப்படின்னு இவன் ஒரு மாதிரி வளர. அந்த போலீஸ்காரன் டென்ஷன் ஆகிறா. என்ன நீ டீட்டெயில் கொடுக்குற, கொஞ்சம் நல்லா தெளிவா பேசு அப்படின்னு. இவன் கொஞ்சம் பொறுமையா, சிபியால இருக்க ஒரு பார் கிட்ட ஒரு பாதாள குழி, அங்க விழுந்து கிடக்கிற, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னதுக்கு சரி வெயிட் பண்ண, ஒரு 10 நிமிஷத்துல வரன்ட்டு அவங்களுக்கு போன கட் பண்ண. இவனு திருன்னு முழிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். மழை வேற பயங்கரமா பெய்யுது, நம்ம பையனுக்கு வேற குளிர் வேற தாங்க முடியல, போய் ஓரமா நடுங்கிட்டு கொண்டு இருக்கான். 10 நிமிஷம் நாங்க 1 மணி நேரம் ஆக போகுது. அப்ப சடனா நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் மறுபடியும் போன் பண்றேன். ஏய் என்னாச்சு, போலீஸ் கூப்பிட்டியா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேர்ள் ஃபிரெண்ட் கேட்க, அதுக்கு நம்ம பையன் சொல்றான், நான் போன் பண்ணி 10 நிமிஷத்துல வரேன்னானுங்க, ஆனா 1 மணி நேரம் ஆச்சுன்னா யாரையும் காணோம் அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ டக்குன்னு எக்ஸ் லவரை பார்த்து, உண்மையுமே எனக்காக வந்து தேடி பாத்தியான்னு கேட்டதுக்கு அவளுக்கு டென்ஷன் ஆயிருச்சு. ஏன்டா உனக்காக அந்த நடுராத்துல வந்து நாய் மாதிரி சுத்தினா என்ன பார்த்து என்னடா கேள்வி கேட்கற அப்படின்னு. ஏய் கோச்சுக்காத, சும்மா தான் கேட்டேன், இங்க ரொம்ப குளிர், மழை வேற பெய்யுதா, அதான் பயத்துல கொண்டுட்டு இருக்க, என்ன பேசன்னு தெரியாம கேட்ட, மன்னிச்சுக்கோன்னு சொல்றேன். அதுக்கு எக்ஸ் லவர், என்னது மழையா, நீ சொன்ன இடத்துல சிபியால தான் நான் இருக்கேன், இங்க மழையே இல்ல, நீ வேற எங்கேயோ மாத்திட்டு இருக்க, பழகின பழத்துக்காக நான் இவ்வளவு நேரம் வந்து நின்ன, உன்னை ஆள விடுறா சாமின்ட்டு அவ போனை கட் பண்ணிட்டு போக இவன் திருன்னு முழிக்கிறா. இப்பதான் ஒரு ட்விஸ்ட், இவனுக்கே தெரியல வேற எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான்னு. நம்ம ஹீரோ சடனா ஒன்னு யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல இருக்க இடத்த தெரிஞ்சிடாத நம்மளால தப்பிக்க முடியும்னு அவன் போன்ல கேமரா ஆன் பண்ணி அங்க போய் நின்று போனை மேல தூக்கி எறிறான். அதுல ஏதாவது ரெக்கார்ட் ஆகும்ல, அதை வச்சு ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு. அந்த வீடியோவை பார்த்தா எதுவும் கிளியரா விழுக மாட்டேங்குது. மறுபடியும் தூக்கி வீச அது போய் அந்த ஏணியில மாட்டிச்சு. அதுக்கு இவன் கத்துறான், உன் நிலைமை இதை விட மோசமாகாதான்ட்டு போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்க. சடனா உஸ்ன்னு ஒரு ஏர் லீக் ஆகிற சவுண்ட் வருது. இவன் என்னடான்னு திரும்பி பார்த்தா அப்படியே ஒரு அந்த கேஸ் பைப் உடஞ்சில, அதுல இருந்து வேகமா இப்ப கேஸ் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இவன் வேற புலம்புறா, இருக்கிற பிரச்சனை இது வேறையாடா அப்படின்ட்டு பேக்ல போய் தேடுறான், அது அடைக்கிறக்கு ஏதாவது கிடைக்குமான்னு. நல்ல வேலை ஒரு டேப் இருந்தங்காட்டிக்கு அதை எடுத்துட்டு போய் அந்த பைப்பு நல்லா சுத்தி விடுறான், கேஸ் லீக் ஆகாத அளவுக்கு நல்லா இறுக்கமா சுத்தி விட்டுட்டு. அதுக்கப்புறம் அந்த போனை வேற எடுக்கணும்ல, அது வேற போய் மேல மாட்டிச்சுல, அதனால இவன் கை கிடைக்கிற பொருளை எடுத்து மேல தூக்கி வீசிட்டு இருக்கான். அந்த போனை பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அது மேலேயும் பட்டு போன் பொத்துன்னு வந்து கீழே விழுக. அவன் கேட்ச புடிச்சிட்டு அந்த வீடியோ அந்த போட்டோல எடுத்து பாக்குறான், ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்குமான்னு பாக்குறான். ஆனா அந்த வீடியோல அந்த அளவுக்கு எதுவும் கிளியரா ரெக்கார்ட் ஆகல, ஒரே ஒரு பில் போர்டு மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை அவன் ஜூம் பண்ணி பாக்குறதா தெரியுதானு. அப்ப டக்குன்னு சடனா ஒரு போன் கால் வர இவன் போன் எடுத்து பேசுறான். யாரு போன் பண்ணிருக்கான்னு பார்த்தா அப்படியே ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டான், அவன் தான் இப்ப போன் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோக்கு இப்பதான் கொஞ்சம் மூச்சே வருது. சார் வந்துட்டீங்களா சார், சீக்கிரம் வந்து எனக்கு காப்பாத்துங்க சார்னு கேட்க, அதுக்கு அந்த போலீஸ்காரன் திட்டுறான், ஏப்பா உனக்கு தண்ணி போட்டு வர வேலையே இல்லையா, எங்களை கூப்பிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கேன்னு அவன் கண்டபடி திட்ட. இவன் புலம்புறான், சார் உண்மைதான் சார் சொல்றேன், சீக்கிரம் வந்து எனக்கு காப்பாத்துங்க சார், விடிஞ்சா எனக்கு கல்யாணம் சார், ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு கதறான். அதுக்கு அந்த போலீஸ், படவா ராஸ்கல், தண்ணியை போட்டு எங்கேயோ போய் குப்புற விழுந்துட்டு போலீஸ் கூப்பிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கேன்னு அப்படி மறுபடியும் திட்ட. இவன் டென்ஷன் ஆகி போனை கட் பண்ணிடுறான். உனி இவனால ஒரு யூஸ் இல்லைன்ட்டு டென்ஷன் ஆகி மறுபடியும் போனை வச்சிடறான். நம்ம ஹீரோக்குன்னு வெறி ஆயிடுச்சு, உனி எவனையும் நம்ப முடியாது, நம்மளே உனி ஏதாவது முயற்சி பண்ணிட்டு வேகமா ஏறி வந்து அந்த ஏணி படிக்கட்டை பிடிச்சி மேல போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல மாசா பிஜிஎம் போட்டு அவன் ஏணி படிக்கட்ட டப்பு நெட்டி பிடிக்க அது பொத்துன்னு கையோட புடிங்கிட்டு வந்துருது. கீழே போய் மறுபடியும் பொத்துன்னு உழுக நம்ம ஹீரோ பேண்ட் கிடக்குறான் அடுத்த சீன்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சடனா ஒரு ஐடியா யோசிப்பான் பாருங்க, பிரில்லியன்டான ஐடியா, வேற லெவல்ல யோசிப்பான். நம்ம ஊர்ல இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க ஊர்ல ஒரு ஆப் இருக்கு, பெக்கர் ஆப்னு. அதை எடுத்து ஓபன் பண்ணி ஒரு ஃபேக் ஐடி ஓபன் பண்றான். இப்ப புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அது டேட் மந்த் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்றான். ரேண்டமா ஒரு பொண்ணோட போட்டோ எடுத்து அதை லைட்டா டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி ஒரு பொண்ணோட அக்கௌண்ட் மாதிரி அதை ஓபன் பண்றான். அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பொண்ணு மாதிரியே மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி நான் ஒரு மேன் ஹோல்ல மாட்டிட்டேன், என்ன காப்பாத்துங்க, இந்த மாதிரி குழிக்குள்ள இருக்குன்னு போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புறான். நம்ம ஹீரோ என்ன பிளான் போறான்னு தெரியுதா, ஒரு பையனுக்கு பிரச்சனைனா எவனும் வர மாட்டான், அதே ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா ஈ முக்கிற மாதிரி மொசுன்னு வந்து வைப்பானுங்க. அந்த பிளான் தான் இதுல போடுறேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே, நம்ம உயிரை கொடுத்து குட்டிக்காரமெல்லாம் அடிச்சு வீடியோ எடுத்து போடுவான், ஒருத்தன் ஒரு லைக் போட மாட்டான். அதே ஒரு பொண்ணு வந்து லைட்டா சிரிச்சுக்கிட்டு தலை திருப்புற மாதிரி இருந்தா லைக்ஸ் அப்படியே அள்ளும், சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் கொள்ளும். அப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி யோசிச்ச தப்பு இல்ல, அவன் கரெக்டா தான் யோசிச்சிருக்கான். மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு ஓரமா வந்து கொண்டிருக்க. அப்ப திடீர்னு சைட்ல இருந்து ஒரு பைப் வழியா வெள்ளை கலர்ல நுறைய நம்ம வந்துகிட்டு இருக்கு.
அவன் என்னன்னு கூகுள்ல போட்டு செக் பண்றான். அது என்னன்னு பார்த்தா அனிமல் வேஸ்ட். இவன் வேற புலம்புறான், கடவுளே என்ன ஏன் போட்டு இப்படி சோதிக்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. சடனா அப்பன்னு பார்த்து அவ எக்ஸ் லவர் மறுபடியும் கால் பண்றான். அவ போன் பண்ணிட்டு, என்னாச்சு, இன்னும் அங்கதான் இருக்கியா, ஏதாவது அடிக்கிது பட்டிருக்கா, கீழே விழுந்துன்னு சொன்னீல அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் அடிப்பட்ட காயத்தை போட்டோ எடுத்து அனுப்புறான். அவ வேற போட்டோவை பார்த்துட்டு கத்துறா, என்னடா இப்படி கிழிஞ்ச பர்சு மாதிரி இப்படி ஓப்பன் ஆகி கிடக்குது, இந்த ரத்தத்தை நிறுத்தி ஆகணும், உடனே பக்கத்துல ஏதாவது ஊசி ஏதாவது இருந்து எடுத்து தேயிடான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பேக்ல தேடி பாக்குற ஏதாவது கிடைக்குதுன்னு அப்பன்னு பார்த்து ஒரு ஸ்டாப்லர் கிடைக்க அந்த எக்ஸ் லவர் வேற வழியே இல்ல, அதை வச்சு நீ பின் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் ரத்தத்தை நிறுத்த முடியும் சொல்ல இவனுக்கு வேற வழி இல்ல, உன்னை கொஞ்ச நேரம் சர்வை பண்ணாங்கன்னா ரத்தத்தை நிறுத்தி தான் ஆகணும். அந்த எக்ஸ் லவர் போட்டோல எடுத்து அனுப்புறான், இந்த மாதிரி தான் பின் பண்ணணும் அப்படின்னு. இவனுக்கும் வேற வழியே கிடையாது, பண்ணாதான் உன்னை கொஞ்ச நேரத்துக்கு ரத்தம் போகாம இருக்கும், இவனாலே கொஞ்சம் சர்வை பண்ண முடியும். நம்ம ஹீரோக்குன்னா வலி தாங்க முடியல, அப்பயும் பல்ல கடிச்சு அந்த பின்னை வச்சு கச்சக்குன்னு அடிக்கிறான். இவனுக்கு வேற வழியே இல்ல, அந்த காயத்தை மூடணும்னா அந்த பின்னை வச்சு அடிச்சே ஆகணும். போட்டு கத்துன்னு கத்துறான், அந்த அளவுக்கு வலி. ஒரு வழியா அடிச்சு முடிச்சுட்டு கத்தி கதறிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எக்ஸ் லவரும் கேட்கறா, தப்பிற்கு ஏதாவது பிளான் போட்டுருக்கேன்னு கேட்க நம்ம ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி பொண்ணு மாதிரி ஹெல்ப் கேட்டு மெசேஜ் பண்ணிருக்கேன்னு சொல்ல, இரு நான் போய் பாக்குறேன். அவளும் போய் பார்த்துட்டு வந்து மறுபடியும் போன் பண்ணி கூப்பிடுறா, சீக்கிரம் போய் அந்த ஆப்பை திறந்து போய் பாடுறா அப்படின்னு. நம்ம ஹீரோ அக்கௌண்ட்டுக்குள்ள பார்த்தா ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ், நூத்துக்கணக்கான கமெண்ட் மெசேஜா போட்டு அடிச்சு தள்ளுறானுங்க. அட பாவிலா, யாருடா நீங்க எல்லாம், அதுலயும் மெசேஜ் எல்லாம் நாசாக்கு டப்பு குடுக்குற அளவுக்கு அனுப்புறானுங்க. நிலா தெரியுதான்னு பாருமா, நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு பாருமா, ஜிபிஎஸ் ஒர்க் ஆகலையா, காம்பஸ் எடுத்து செக் பண்ணி பாருமான்னு சொல்ல நம்ம ஹீரோக்கும் இது நல்ல ஐடியா மாதிரி இருக்கு. உடனே அவன் செல்ல காம்பஸ் எடுத்து எந்த பக்கம் இருக்குன்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த போட்டோ எடுத்து அக்கௌண்ட்ல சென்ட் பண்ணி விடுறேன். நான் இந்த மாதிரி சிபியால சவுத் சைட்ல இருக்கேன், சீக்கிரம் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னி அவனுங்களா தீயா வேலை செய்யறானுங்க, மேப் எல்லாம் அனுப்புறானுங்க. அநேகமா நீ இந்த இடத்துல தான் இருப்ப, நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சு வந்துடும், பயப்படாத அப்படின்னு. இவனுங்களா வேற லெவல்ல யோசிக்கிறானுங்க. ஒரு நிமிஷத்துல போனே ஏங் ஆகுது, அந்த அளவுக்கு மெசேஜா வந்து குமியுது நம்ம ஹீரோக்கு. அதுலயே ஒரு மெசேஜ்ல இந்த ப்ரூஃப்ல வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு, வேற ஏதாவது போட்டோ வீடியோ இருந்தா எடுத்து அனுப்புங்க அந்த இடத்த பத்தி அப்படின்னு அனுப்ப நம்ம ஹீரோக்கு அப்பதான் டக்குன்னு ஒரு ஐடியா வருது. அப்படியே அவன் செல்ல தூக்கி போடும்போது ஒரு வீடியோ எடுத்தான ஒரு போர்டு, அதை கொஞ்சம் லைட்டா கிராப் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல போட்டு அனுப்பிச்சு விடுறான். அப்படியே மெசேஜ் எல்லாம் படிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு மெசேஜை படிச்சோன்னா அவனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிருது. என்ன மெசேஜ்னா, உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, உங்க தொழில் செய்யற இடத்துல இல்ல வீட்டு பக்கத்துல யாராவது எதிரி இருக்கான்னு கேட்டோம். நம்ம ஹீரோக்கு இப்பதான் லைட்டா ஸ்பார்க் ஆகுது. இவ்வளவு நேரம் இந்த ஆங்கிள் அவன் யோசிக்கவே இல்ல. அவனுக்கு அப்படியே குழப்பமாயிருது, தேவையில்லாத இல்யூஷன் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, யாரோ மேல நிக்கிற மாதிரி எல்லாம் தோணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த ஓனர் பொண்ணை கட்டிக்கிறது சில பேருக்கு எல்லாம் பிடிக்கல, கொஞ்சம் பேர் காண்டா தான் இருக்கானுங்க. நம்ம ஹீரோ சடனா அந்த எக்ஸ் லவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அந்த பார் அட்ரஸ் கொடுத்து இங்க போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணு, அங்கதான் யாரும் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து இங்க வந்து போட்டானுங்க, அது போய் யாருன்னு கண்டுபிடின்னு போன சொல்லிட்டு மறுபடியும் வந்து இங்க மெசேஜ் எல்லாம் படிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னொரு ஐடியா யோசிக்கிறேன். அதாவது அவனோட பிரச்சனையை டைரக்டா சொல்லாம அந்த பொண்ணு சொல்ற மாதிரி ஒரு மெசேஜை போட்டுறான். அது என்ன மெசேஜ்னா, இவர் தான் எங்க அண்ணன் காவமுறை, இவருக்கு நாளைக்கு கல்யாணம், அவர் அந்த ஓனர் பொண்ணையை கட்டிக்காட்டி அங்க இருக்க சில பேருக்கு பிடிக்கல, அவரை பழி வாங்குறதுக்கு பதிலாக என்ன பழி வாங்கிட்டு இருக்காங்க, அப்பதான் நாளைக்கு கல்யாணத்தை நிறுத்த முடியும் மெசேஜ் போட்டுவிட இந்த மெசேஜ் சோசியல் மீடியால வைரலா பரவுது, தீ மாதிரி பத்திக்குது. அதுக்கப்புறம் சில மெசேஜ் எல்லாம் வருது, உனக்கு நடந்தது இப்படி ஒன்னும் தப்பு கிடையாதுமா, அவங்க அண்ணன் அந்த அளவுக்கு மோசமானவன், நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்திருக்கான், அவனை பழி வாங்குறதுக்கோசரம் தான் உன்னை பழி வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னது நம்ம ஹீரோக்கு மூஞ்சியே மாறிடுச்சு. இப்பதான் நமக்கும் தெரியுது நம்ம ஹீரோ சரியான பிளே பாயா இருப்பான் போல. அட பிளே பாய் மவன, இவன் உண்மையுமே நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்திருக்காங்க. இப்ப இவனுக்கு எல்லாத்துமே சந்தேகம் வந்துருச்சு, ஏன் அவன் எக்ஸ் லவர் கூட பண்ணிருக்கலாம்ல, இப்ப அவன் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட மெசேஜ் வந்துட்டே இருக்கு, ஒவ்வொன்னத்தையும் படிக்க அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாத்து மேலேயும் சந்தேகப்படுறான், யாரு வந்தாலும் இவனை பாக்குற மாதிரியே இருக்கு, ஒவ்வொருத்தரையும் சந்தேகப்பட்டு இருக்கான். அவன் கூட வேலை செய்யறவன், பக்கத்து வீட்டுக்காரன், எல்லாத்து மேலேயும் இப்ப இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, யார் நமக்கு இப்படி பண்ணிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவன் கூட வேலை செய்யறவன ஒரு மெசேஜ் பண்ணிருக்கான், அவன் ஃப்ரெண்டு கசேவா தான் இருக்கணும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு போட்டு அனுப்புறான். யாரு தெரியுதா, லைட் கொடுப்பான்ல ஃபர்ஸ்ட் சீன்ல, இதை பார்த்தோன்னு ஹீரோக்கு எச்சா கன்ஃபியூஷன் ஆயிருது. அதே சமயத்துல எக்ஸ் லவர் போன் பண்ணி இந்த மாதிரி பாருக்கு வந்த பார் பூட்டி இருக்குன்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கத்துறா, பார் பூட்டிந்தா என்ன, போய் கதவை தட்டலாம்ல, அங்க இருக்க நம்பருக்கு போன் பண்ணலாமட்டு கத்துன்னு கத்த அவளுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு, போடா நீயே போய் பாத்துக்கிடான்னு அவ போனை கட் பண்ணிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ பார்ல இருக்க கேமரா செக் பண்ண முடியல, என்ன நம்ம பார்ல வீடியோ எல்லாம் எடுத்திருப்போம்ல, அதை செக் பண்ணலான்ட்டு உள்ள போயிட்டு அந்த வீடியோ போட்டோ எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா, ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருக்கான்னு. அவன் ஒவ்வொரு வீடியோ நல்லா உத்து பாத்துக்கிட்டு இருக்கான், ஏதாவது தெரியுது அப்படின்னு. அவன் மெசேஜ்ல படிச்ச மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்கார மூஞ்சி ஏதோ சோகமாவே இருக்கு, ஏதோ டிஸ்டர்பா இருக்கான், ஏதோ கான்ல இருக்க மாதிரியே இருக்கான். நம்ம ஹீரோக்குன்னா அந்த வீடியோ பார்க்க எச்சா டவுட் ஆகுது அவன் ஃப்ரெண்டுக்கார மேல, இவன் ஏன் இப்படி இருக்கா, ஒருவேளை இவன் தான் அப்படி பண்ணிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா ஒரு ஃப்ரேம்ல புதுசா எவனோ ஒரு குடி போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கான், இவன் எவன் தெரியலன்னு அவன் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்பனா நம்ம ஹீரோக்கு எச்சா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது, தலையே வெடிக்கிற மாதிரி போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான், யாரா இருக்கும் யார் நமக்கு எதிரியா இருக்கும்னு போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க சடனா அவனுக்கு ஒரு போன் வருது, யாருன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கசே, அவனே போன் பண்றான். அவன் போன் பண்ணிட்டு, என்னடா மச்சா உனக்கு தங்கச்சில இருக்குன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய மெசேஜ் எல்லாம் வருதுடா, என்னடா ஆச்சுன்னு கேட்க, டேய் நடிக்காதரா, நீ தாண்டா என்ன என்னமோ பண்ணிருக்கன்ட்டு நம்ம ஹீரோ பேசுறான். அதுக்கு அந்த
அந்த ஃப்ரெண்டுக்காரன் டே மச்சா நீ என்னோட ஃப்ரெண்டா உனக்கு எப்பறம் நான் துரோகம் நினைப்பேன்னு சொல்ல அதுக்கு இவன் டே நிறுத்துறா உன்னை பத்தி எனக்கு தெரியாது ஆல்ரெடி உனக்கு என்னோட ஆள் மேல கண்ணு இப்ப கரெக்டா சான்ஸ் கிடைச்சோன்னே என்ன கொலை பண்ண பாக்குறேன் அப்படின்னு கேட்க டே அப்படி இல்ல எனக்கு மேல போறாம தான் அதுக்காக நான் உன்னை கொலையெல்லாம் பண்ற அளவுக்கு நான் யோசிக்கலன்னு சொல்ல இவன் கண்டபடி பிடிச்சி கத்த அவனால எதுவும் பேச முடியாம போனை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி மறுபடியும் போன் பண்ணி பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவன் டென்ஷன் ஆயிட்டு மறுபடியும் போய் அந்த மெசேஜ் எல்லாம் படிச்சு பாக்குறான் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்ட்டு. அப்போ டக்குன்னு சைட்ல பார்த்தா இவ்வளவு நேரம் கம்மியா வந்துட்டு இருந்த நேரம் இப்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. உன்னை கொஞ்ச நேரத்துல அவனே மூட போகுது அந்த அளவுக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு. இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு புதுசா வேற இந்த பிரச்சனை வந்துச்சான்னு அவன் வந்து சுத்தி முத்தியும் பாத்துட்டு இருக்க தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்குமான்னு. அப்ப டக்குன்னு மேல வந்து ஒரு ட்ரெயின் போற சவுண்ட் கேக்குது. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அந்த போன் எடுத்து அதை ரெக்கார்டு பண்றான். அந்த ஏணி படிக்கட்டு அப்புறம் அந்த ட்ரெயின் போற சவுண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அக்கௌண்ட்ல வந்து மெசேஜா சென்ட் பண்ணி விடுறான். இந்த மாதிரி நேரத்துக்கு ட்ரெயின் போகுது இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்ட்டு மெசேஜ் பண்ணி விடுறான். ஆனா நம்ம நெட்டிசன்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணணும்னு பார்த்தா எல்லாம் காதல் கவிதை அமைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆகுது. என்னங்கடா யாரா நீங்களா அப்படின்னு கத்துறேன். அதுக்கப்புறம் அந்த போட்டோ ஆடியோ ரெக்கார்ட்லாம் மெசேஜ்ல சென்ட் பண்ணி விட்டு வேற மெசேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்க டக்குன்னு ஒரு போட்டோ நோத்தி பார்த்து அவன் ஃப்ரெண்டு காசு அவன் அடிச்சு மூஞ்சிலாம் உடச்சு மூஞ்சியே குழப்பி வச்சிருக்கானுங்க. கீழே மெசேஜ் போட்டிருக்கானுங்க இவனை எவ்வளவோ நாங்க விசாரிச்சுட்டோம் ஆனா அவன்கிட்ட இருந்து ஒரு உண்மையும் வாங்க முடியல ஒருவேளை இவன் தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ எச்சா டென்ஷன் ஆகிட்டே அவனை விடுங்கடா முதல்ல வந்து என்ன காப்பாத்துங்கடா ஏங்கடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ சடனா ஒரு மெசேஜ் வருது. ஒவ்வொரு ஏரியால இருக்க அந்த பாதாள குடி இருக்குல்ல அது மேல மூடுற அந்த கவர் மூடியோட டிசைன் மாறுமாமா ஒவ்வொரு ஏரியாவுக்கு வேற மாதிரி இருக்குமாமா. அதை போட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அது எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சலான்னு கேட்க இவனும் அந்த வீடியோ ரெக்கார்ட்ல இருக்கிற அந்த போட்டோவை கிராப் பண்ணி அந்த போட்டோ வச்சு அனுப்பிச்சுடுறான். இந்த சைடு பார்த்தா அந்த நுரையோட அளவு இருக்க எச்சா போயிட்டே இருக்கு அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இடுப்பளவுக்கு வந்துருச்சு கொஞ்சம் விட்டா அவனே மூடுற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது. அந்த போட்டோ கேட்டான் அந்த போட்டோ பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டா இது எந்த ஏரியான்னு தெரிஞ்சு போச்சுட்டு மேப் எல்லாம் அனுப்புறான். இந்த சரௌண்டிங்ல தான் அந்த பொண்ணு இருக்கும் அந்த ஏரியா பக்கத்துல யாரா இருந்தீங்கன்னா போய் அந்த பொண்ணை காப்பாத்தவங்க இந்த மேப் போட்டோ எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோட மூஞ்சில் அவ்வளவு சந்தோஷம் ஒரு மெசேஜை படிச்சுட்டு அந்த ஏரியா சைடு ஒரு யூடியூபர் சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஏரியா சைடு தான் இருக்கேன் நான் போய் அந்த பொண்ணை காப்பாத்துறேன்னு மெசேஜ் போட்டோனையும் நம்ம ஹீரோக்குன்னா குசி ஆயிடுச்சு சந்தோஷத்துல குதிக்கிறான். எப்படியோ நம்ம தப்பிக்க போறோம்டா வாடா என் தங்க கூட்டிட்டு மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் சந்தோஷத்துல குதிக்கிறான். நம்ம பிளான் எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சக்சஸ் வெற்றின்னு சக்சஸ் குறி போட்டுக்கிட்டு இருக்க டக்குன்னு கீழே பார்த்தா அந்த நுரை அவன் நெஞ்சுக்கே வந்துருச்சு. அட்டம் கொய்யால இவ்வளவு நேரம் இதை கவனிக்காம விட்டுட்டுமேனு பதறான். அது வேற நுரை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு ஃபாஸ்டா. இவன் அந்த ஏணி படிக்கட்டெல்லாம் புடிச்சு அந்த எஜ்ஜுக்கு வந்து நிக்கிறான். எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் எப்படியாவது என்ன காப்பாத்திருவான்னு அந்த ஏணி படிக்கட்டு எஜ்ஜிலேயே வந்து நின்னுக்கிட்டு மெசேஜ் பாத்துக்கிட்டு இருக்கான் சீக்கிரம் வாடான்னு. ஆனா ஒரு கட்டத்தினால ஹீரோனாலே முடியல அந்த நுரை ஃபுல்லா அதிகமாயே அவனை ஃபுல்லாவே மூடிடுது. நம்ம செத்துட்டா நினைக்கும் போது டப்புன்னு பிச்சுக்கிட்டு மேல வருவான் பாருங்க சாவோட விளிம்புலன்னு தப்பிச்சு அந்த மாதிரி வந்து மூச்சை விட்டுக்கிட்டு இருப்பான். இவன் மேல வந்துட்டு அந்த மெசேஜை பாக்குறதா மெசேஜ் வந்திருக்கான்னு டக்குன்னு ஸ்கிரீனை பார்த்தா ஸ்கிரீன் ரெண்டா ஸ்பிட் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த யூடியூபர் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆடா பாவி ஏடா நானே இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கேன் இப்பெல்லாம் உனக்கு இது அவசியமாடான்ட்டு நம்ம ஹீரோ இங்க கதறிக்கிட்டு இருக்கேன். அந்த குண்டை காருக்குள்ள கொண்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா? ஒரு பொண்ணு வந்து குளிக்கல மாட்டிடுச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்கள் நம் நாட்டு கண்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நம்ம தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம அம்மாக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி நான் ஒரு பிபி கொண்டு வந்திருக்கேன். அதை வந்து வேகமா பாவம் அமுத்த போறேன். அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னா எனக்கு சவுண்டு கொடுக்கும் நானும் போய் அந்த பொண்ணு இன்னைக்கு காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோக்குன்னா டென்ஷன் ஆகுது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் இவ அப்படின்னு. அந்த குண்டை மேப் எல்லாம் காமிக்கிறான். ஒரு வழியா நம்ம ஸ்பாட்டுக்கு கொண்டா இப்ப போய் அந்த பொண்ணை காப்பாத்தலாம் வாங்க அட்வென்ச்சருக்கு போலான்ட்டு ஒரு பாட்டை பாடுறான். அந்த பாட்டை கேட்க கேவலமா இருக்கும். இந்த படத்தை நான் ஜாப்பனீஸ்ல தாங்க பார்த்தேன் தமிழ் டப்பிங் இல்ல. இவனுக்கு பேசுறது ஒன்னும் புரியல. இதுல பாட்டு வேற பாடுறானுங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவ்வா உவான்ட்டு இருக்கானுங்க. இந்த படத்தை பார்த்து எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள தலையே வெடிச்சிருச்சுங்க. சப்ஸ்கிரைப்ல வச்சு 3 நாளா பாத்துக்கிட்டு இருந்த இந்த படத்தை சங்கி மங்கின்னு இருப்பான். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அந்த குண்டோன அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த பிபி அடிச்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணு சவுண்ட் கேக்குதா பிபின்னு சவுண்ட் அடிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த குளிக்குல இருந்து கத்துறான். நான் இங்க இருக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த குண்டோன அந்த குழியை ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான். வாங்க மக்களே அந்த குழியை கண்டுபிடிச்சு சீக்கிரம் போய் அந்த பொண்ணை காப்பாத்தலாம் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு இருக்கான். அந்த குண்டை பக்கத்துல வந்து எட்டி பாப்பான் பாருங்க. அது வேற குழி இங்க வச்சான் பாரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோனா திருன்னு முழிக்கிறான். இப்பதான் நமக்கும் தெரியுது ஹீரோ மாட்டிக்கிறது வேற குழி இவன் வேற குழியை போய் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இதுக்குதான் இவ்வளவு நேரம் போட்டு அருவு போட்டு இருந்தியாடா. நம்ம ஹீரோக்குன்னா மூஞ்சியே இல்ல கடைசியா இருந்த ஒரே வாய்ப்பு போச்சு தப்பிக்கலாம் நினைச்சா அதுவும் போச்சுன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிடுறான். ஹீரோக்கு அவன் மாட்டினதை விட அவன் கொடுக்கற லைவ்ல தான் டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி ரெஸ்கியூ மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு மக்களே அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது அந்த பொண்ணு ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிக்கிங்க அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டு சேனலை கட் பண்ணிட்டு போயிட்டான். ஆடா கண்டென்ட்டுக்கு பிறந்த காண்டா மிருகமே அப்படின்னு நம்ம ஹீரோ மெதுவா அந்த இதுக்குள்ள முழுங்குறேன். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மெதுவா உள்ள போய்கிட்டு இருக்கான். அந்த நுரைய வேகமா அவன் அப்படியே முழுங்கிட்டு இருக்கு.
திடீர்னு பார்த்தா டுப்புன்னு ஒரு வெடி சவுண்ட் கேக்குது அந்த குழிக்குள்ள இருந்து. உள்ள இருந்த எல்லா நாரையும் மொத்தமா பீச்சு அடிச்சு வெளியே வந்து கொட்டுது. உள்ள நான் என்ன நடந்துச்சு, ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு இப்பதான் காட்டுறாங்க. உள்ள அந்த கேஸ் பைப் இருக்கும்ல, இவர் கூட அந்த டேப் வச்சு கட்டிருப்பான்ல, அதை கழட்டி விட்டு அந்த லைட்டரை வச்சு பத்த விட்டேன். அது ஒரு செகண்ட்ல குயிக்கா எவாபரேட் ஆகி மொத்தமா எல்லா நாரையும் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துருச்சு. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல எவ்வளவு அறிவா யோசிச்சிருக்கான் பாத்தீங்களா. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் லைட்டா தீக்காயம் ஆயிடுச்சு. நல்ல வேலை பெரிய அடியா படல. அவனும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு ஓரமாவே படுத்துக்கிட்டான். அப்ப சடனா அவனோட எக்ஸ் லவர் மறுபடியும் போன் பண்றா. நம்ம ஹீரோவும் போன் எடுத்து காதல வச்சுட்டு ரொம்ப ஃபீலிங்கா பேசுறேன். சாரி, உன்னை ஏமாத்தினதுக்கு என்ன மன்னிச்சுட்டு ரொம்ப ஃபீலா பேசிட்டு இருக்கேன். நம்ம பையன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இந்த ஓனர் பொண்ணு கரெக்டானே அந்த பொண்ணை கழட்டி விட்டுருவான். அதுக்கு அந்த எக்ஸ் லவர், பரவாயில்ல விடு, பழைய விஷயத்த பேசி நீ ஒரு பிரயோஜனம் இல்ல, நீ எப்படி தப்பிக்க போறேன்னு கேட்டா, நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இல்ல, உனக்கு கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும், யாராவது சைடு வந்தாங்கன்னா என்ன காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ பழைய கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே டக்குன்னு ஒரு சைடா பார்த்து அப்படியே சாக்காய் உறைஞ்சு போய் நிக்கிறான். அவன் கண்ணுல அவ்வளவு பயம் தெரியுது. அவன் வாயெல்லாம் டைப்பிங் அடிக்குது. என்னத்தை பார்த்து எப்படி பயக்கிறான்னு தெரியல. இவன் பயப்படுற அளவுக்கு என்னத்தை பார்த்திருப்பான்னு நமக்கும் தெளிவா காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா இவன் உரைச்சு போய் பயத்துல நின்னுகிட்டு இருக்கான். அப்புறம் அவன் அந்த போன் எடுத்து அவன் எக்ஸ்லவர்ட்ட பேசுறா. இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இருக்கு, அந்த வில்லேஜ் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல் பின்னாடி ஒரு குழி இருக்கு, அங்கதான் நான் மாட்டிட்டு இருக்கேன், என்ன வந்து காப்பாத்துன்னு சொல்றேன். அதுக்கு அந்த எக்ஸ்லவர் இருக்கிற தெரிஞ்சிச்சுல, பேசாம போலீஸ் சொல்லலாம, போலீஸ் எல்லாம் வேண்டாம், நீ மட்டும் தனியா கிளம்பிவான் அப்படின்னு இவன் கத்துறான். டக்கு நீங்க கட் பண்ணி நம்மளோட ஹீரோவோட பிளாஸ் பேக்க தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் சின்ன பையனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பையன் காவமாரா ஃபர்ஸ்ட் டைம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். கூட வேலை செய்யறவங்கள ஃபர்ஸ்ட் டைம் சேலரி வாங்கிட்டேன், எங்களுக்கு ட்ரீட் வைடான்னு சொன்னதுக்கு அதுக்கு என்ன வச்சிடலாங்க, எனக்கு நைட்டு ட்ரீட் தான் சொல்லிட்டு காசை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் அப்படியே ஜாலியா பேசிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, தனியா தான் இருக்கேன். டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா போட்டோக்கு சாமி கும்பிட்டு தான் தூங்குவான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ நல்ல பையன். அப்போ சடனா வீட்டு வெளியே காலிங் மெல் சவுண்ட் இருக்குதுன்னு நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்க, அவன் சிரிச்சுதான் பேசுறவன தெரிஞ்சவன் போல. ஆனா வந்தவன் டக்குன்னு ஒரு இரும்பரை எடுத்து நம்ம ஹீரோ முடியல பட்டு நடிக்கிறான். ஹீரோ பொத்துன்னு போய் கீழே விழுறான். அவனுக்கு வேற கொஞ்சம் மயக்கம் ஆயிருச்சு. இந்த இரும்பரோட கொண்டு வந்து பொத்துன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். எதுக்கு இப்படி அடிக்கிறானே தெரியல. நம்ம ஹீரோவை அடின்னு அடிச்சு ஒரு பக்கமா இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் மலையில. அங்க போயிட்டு நம்மளோட ஹீரோவோட போனு, பர்ஸ், ஐடென்டி கார்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அங்க போயிட்டு அந்த மேனோட மூடியை திறந்து அதுக்குள்ள நம்ம ஹீரோ உள்ள புடிச்சு தூக்கி போட்டுறான். தூக்கி போட்டு அந்த மண்ணு கல்லெல்லாம் எடுத்து மேல போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை கொன்னுட்டான். என்னடா சொல்ற, நம்ம ஹீரோ செத்து போயிட்டானா, அப்ப இங்க இருக்கிறது யாரா அப்படின்னு கேக்குறீங்களா? இங்கதாங்க நமக்கு பெரிய ட்விஸ்ட். இது நம்ம ஹீரோ காவாமராவே இல்லைங்க. இவ்வளவு நேரம் இவனை ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தேன், இவன் ஹீரோவே கிடையாதுங்க. இவன் தாங்க உண்மையான வில்ல. நம்ம ஹீரோவை கொண்டு அவனோட ஐடென்டி கார்டு, பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த போட்டோவை காமிச்சு, இந்த மூஞ்சி மாதிரி என் மூஞ்சியை மாத்துங்கன்னு டாக்டர் கிட்ட சொல்றான். அந்த கேவலமான டாக்டரும் காசுப்பட்டு இவனோட மூஞ்சி நம்ம ஹீரோட மூஞ்சி மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்தி விட்டுறான். இந்த வில்லன் யாருன்னா நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோ கூட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவன் பேர் எசிடோ. ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஹீரோ மேல இவனுக்கு இவன் அழகா இருக்கான் அப்படின்னு. நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன். அவன் இடத்தை இவன் பிடிக்கும்ட்டு அவன் அழிச்சிட்டு இவன் வந்து அவன் முகத்தை எடுத்து வச்சு இவன் மாறிட்டான். நம்ம லாங்குவேஜ்ல இந்த விஜய் ஆண்டனி ஒரு படம் நடிச்சிருப்பார்ல நான்ட்டு, அதுல அவனோட ஐடி கார்டு, அந்த ஐடென்டி மட்டும் தான் அவர் எடுப்பாரு. ஆனா இவன் அந்த ஐடென்டியோட சேர்த்து அவன் மூஞ்சியும் எடுத்துக்கிட்டு அவன மாதிரியே மாறிட்டான். இவனும் இப்ப காட்டுறான் பாருங்க இவனோட உண்மையான வில்லத்தனத்தை. இவன் கரெக்டா கால்குலேட் பண்றான். 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்துக்கு இப்ப யாரும் நம்மளை பழி வாங்க வருவா? கண்டிப்பா அந்த காவமரோட ரொம்ப நெருக்கமான ஆள் தான் நம்மளை பழி வாங்க வருவாங்க. காவமரம் 10 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணா லவ் பண்ணிட்டு இருப்பா, அவதான் நம்மளை கண்டிப்பா பழி வாங்க வந்திருக்கா. நீ ஒரு கால்குலேட் பண்ணிட்டு இப்போ ஒரு வில்லத்தனமான விஷயம் பண்றான். இவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு பொண்ணோட அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாதிரி பேசிட்டு இருந்தான் ஒரு ஐடி. அந்த ஐடிக்குள்ள போயிட்டு எங்க அண்ணன் இந்த மாதிரி 10 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனா அது ஒரு சின்ன பிரச்சனைல அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சங்காட்டிக்கு அந்த பொண்ணு வந்து எங்க அண்ணனை பழி வாங்க வந்திருக்கான்ட்டு இவன் பேசுற மாதிரி, அந்த பொண்ணு பேசுற மாதிரி இவன் போட்டு விடுறான். எங்க அண்ணனை பழி வாங்க முடியல, அதனால என்ன பழி வாங்குற, அதனாலதான் இப்படி பண்றான்ட்டு மெசேஜ் போட்டுவிட்டு அந்த 10 வருஷம் முன்னாடி லவ் பண்ண அந்த காவமோரா அந்த பொண்ணோட போட்டோ எல்லாம் போட்டு அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ்ல அந்த அக்கௌண்ட்ல போட்டு விட்டான். இவன் அதோட நிறுத்தாம புதுசா இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை இருக்கவே கூடாது, அவங்களை கண்டிப்பா கொல்லணும்ட்டு வேற ஒருத்த மாதிரி பேசுறான். அதாவது சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லா வெறுப்பேத்தி விடுறான், நல்லா ஏத்தி விடுறான், எல்லாத்தையும் கொல்லணும்ட்டு மைண்ட மாத்தி விடுறான். இங்க என்ன விஷயம் நடக்குன்னு தெரியாம அங்க நெட்டிசனுங்களும் போட்டு மெசேஜ் தட்டிட்டு இருக்காங்க. ஆமா அந்த மாதிரி பொண்ணை கொல்லணும் அவங்களும் தட்டிட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு இந்த வில்லனுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே போன் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசாயிருச்சு. அந்த பொண்ணு வந்து குளிக்கல மாட்டிட்டான்னு சோசியல் மீடியால நல்லா பரபரப்பாச்சுல, அது நல்லா வைரலான காட்டி டேரக்டா போலீஸே போன் பண்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நம்ம வந்துகிட்டு இருக்கோம், காப்பாத்த வந்துட்டு இருக்கோம். இவனுக்கு பயம் பிடிச்சிருச்சு. வந்தா இந்த பணத்தை பார்த்தாங்கன்னா நம்மளும் மாட்டி பண்ணு அந்த பணத்தை போட்டு எல்லாம் போட்டு மறைச்சுக்கிட்டு இருக்கான். இவனோட நிலைமை பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் யாராவது வந்து காப்பாத்துவாங்களான்னு பாத்துட்டு இருந்தவன் இப்ப யாராவது வந்தா நம்ம மாட்டி பண்ணு பயத்துல இருக்கான். அதே சமயத்துல இவனுக்கு ஒரு போன் வருது. இவன் பயந்துட்டே போய் போன் எடுக்கிற அந்த போலீஸ் வந்துட்டாங்களா இல்ல வேற யாரும் வந்துட்டாங்களான்னு.
யாருன்னு பார்த்தா அவன் எக்ஸ் லவர். அப்படியே அவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி இடத்துக்கு வான்னு. அவளும் வந்துட்டேன் கயிறை கீழே போடுற, நீ மேலே ஏறுவான்னு கயிறை தூக்கி போடுறான். இப்பதான் இவனுக்கு கொஞ்சம் மூச்சே வருது. நல்ல வேலை மித்தவங்க வரக்கு முன்னாடி வந்துட்டாலே, முதல்ல வெளியே போயிட்டு இந்த இடத்த விட்டு போகணும், அப்பதான் நம்ம எந்த பிரச்சனையும் மாட்ட மாட்டேன்னு மெதுவா ஏறி அந்த கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு வழியா மேல வந்துட்டேன். இவ்வளவு நேரம் குழிக்குள்ளேயே மாட்டிருந்து இப்பதான் மேல வரான். இவனோட எக்ஸ் லவர் கையை பிடிச்சி மெதுவா மேல இழுத்து போடுறா. மேல இழுத்து போட்டா அங்க வச்சான் பாருங்க இவனுக்கு ஒரு ட்விஸ்ட். இது அவனோட எக்ஸ் லவரே கிடையாது. அவன் அந்த குடியை கழட்டிட்டு, என்ன எசிடோ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிச்சு வந்து இவன் மூஞ்சில பொங்குன்னு ஒரு அடி உடுப்பா பாருங்க. அவன் சுருண்டுட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் அந்த வில்ல மேல ஏறி கொண்டு மூஞ்சியை மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி, நம்ம காவாமரா இருக்கிற நம்ம ஹீரோவோட லவ்வர். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தால அந்த பொண்ணு தான் இது. நம்ம ஹீரோவை கொண்டது இவன் தான் தெரிஞ்சிச்சு. இவனை எப்படியே கரெக்டான டைம்ல பழி வாங்குவோன்ட்டு 10 வருஷமா வெயிட் பண்ணி பிளான் போட்டு இவனை தூக்கியிருக்கா. அவன் போன் எல்லாம் ஃபுல்லா இவதான் ஆக்ட் பண்ணி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசியிருக்கா. ஹீரோயினி அந்த கத்தி அந்த டூல் எல்லாம் இட்டு வந்திருக்கா. இந்த வில்லனோட மூஞ்சிவே கிழிச்சு எடுக்க போறான்னு நினைக்கிறேன். இவன் வேற கத்தி கதறான், எனக்கு தெரியாம நடந்துருச்சு, நான் அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கல, எனக்கு டக்குன்னு விபத்துல நடந்து போச்சு அப்படிங்கிறேன். ஆனா நம்ம ஹீரோயினி எதுவுமே கவனிக்க மாட்டேறாங்க. இவனை கொலை பண்ணணும்னு ஒரே முடிவில் வந்திருக்காங்க. அவனை தரன்னு இழுத்து போட்டு அவன் மேலே ஏறி கொண்டு மூஞ்சில ஒரு கோடை போடுறாங்க. அவன் டக்குன்னு கத்தியை பிடிச்சி தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோயினி மறுபடியும் அந்த கத்தி எடுக்கலான்னு போக இந்த வில்லன் வந்து பயங்கரமா அழுகுறான். நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, இந்த உலகம் என்னை மதிக்கவே இல்லை, எனக்கு சரியான அங்கீகாரமே கொடுக்கல, எங்க அம்மா அப்பா முதல்ல கொண்டு என்னை வெறுத்தாங்க, என் மூஞ்சி நல்லா இல்லைன்னு நீங்க யாருமே மதிக்காம போயிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு போட்டு கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் லவ் பண்ற பொண்ணு வேற மாசமா இருக்கு, நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு சொன்னோனையும் நம்ம ஹீரோயினுக்கு இதை கடனே கொஞ்சம் மனசு இலக ஆரம்பிச்சிருது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோட மூஞ்சி தானே அவனுக்கு இருக்கு, அதனால இவங்களும் பாவன்ட்டு விட்டுட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினி போக டக்குன்னு அந்த வில்ல எந்திரிச்சு அந்த பெல்ட்டை வச்சு கழுத்து நெருக்கவும் பாருங்க. நம்ம ஹீரோயினை கழுத்தை போட்டு வில்லத்தனமா ஒரு மாதிரி சிரிப்பாவும் பாருங்க. என்னடி கொல்ல வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போற, உன் ஆளு மூஞ்சினா அவளை பிடிக்குமா, உன் ஆளு உனக்கு பிடிக்கும்ல, அவன் செத்து போயிட்டா, நீயும் போய் சாவு, அந்த குளிக்கு தான் அவன் கிடக்குறான், நீயும் போய் அந்த குளிக்கலையே போ, உங்க 2 பேத்தையும் நான் சொர்க்கத்துல சேர்த்து வைக்கிறேன்ட்டு தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படியே எங்கேயோ இருந்து ஒரு அம்பு டக்குன்னு வாயை வந்து கிழிச்சிட்டு போகும் பாருங்க. இவன் பொத்துன்னு மறுபடியும் அந்த குளிக்குள்ளேயே விழுந்துருவான். நம்ம ஹீரோனி மெதுவா இரும்பிட்டு எந்திரிச்சு பாக்குறாங்க யார் நம்மளை காப்பாத்தணும்னு. தூரத்துல ஒரு குட்டி பையன் நின்னுகிட்டு இருக்கான். அவன் இவ்வளவு நேரம் இதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருக்கான். இவனும் அந்த மெசேஜை பார்த்து காப்பாதான் வந்திருப்பான் இந்த பொண்ணு. அவன் வந்து அந்த குழி எட்டி பாக்குறான். அவன் எல்லாத்தையும் கேட்டான்ல, அதுக்கப்புறம் ஒரு மெசேஜை போட்டுறான் அந்த குரூப்ல, இந்த மாதிரி அந்த பொண்ணை காப்பாத்திட்டேன், உண்மையில அந்த பொண்ணை யாரும் காப்பாத்த ட்ரை பண்ணாங்கன்னு இவளோட போட்டோ எடுத்து அந்த குரூப்ல போட்டு விட்டுறான். கீழே அந்த குழிக்குள்ள அந்த வில்லன் குத்துயிருமா கொலையுமா கடந்து மெதுவா திரும்பி பாக்குறான். இவ்வளவு நேரம் நம்ம காப்பாத்த பண்ண எல்லா திட்டமும் கடைசியில நமக்கே வினையா திரும்பி வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு அந்த குட்டி பையனும் அந்த குரூப்ல கடைசியா ஒரு மெசேஜை போடுறான், அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடி எடுத்து மூடி விடுறான். உள்ள வில்லன் கதறுன்னு கதறான். அவ்வளவுதான் மக்களே, படம் முடிஞ்சு. படம் எப்படிங்க இருந்துச்சு, ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த படத்துல என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, தப்பு செஞ்சா ஒரு நாள் அந்த தப்பு உன்னை தேடி வரும், முடிஞ்ச அளவுக்கு நல்லவனா வாழப்பாரு, முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் அந்த முகத்துக்காக தானே ஆசைப்பட்டா, இந்த முகத்தை பார்த்து இவனே இப்ப வெறியாகி கத்திக்கிட்டு இருக்கான். அதோட ஸ்கிரீனை கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. சரிங்க மக்களே, அடுத்த படத்துல பார்க்கல. நான் கதை சொல்ற விதம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது தப்பா சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த படத்தை திருப்பிக்கிறேன். நன்றி மக்களே.